வாங்குங்க. காய்கறிகள், சாம்பார் பொடி எதுவுமே இல்லாமல் சாம்பார் வைக்க முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, சூப்பராக ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம பருப்பு குழம்புன்னு சொல்லலாம். பேச்சுலரும் வந்து ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வர்ற நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ருசியும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 5-6 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு வந்துட்டு வட்டமாக வந்து நடுவில் கட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2-3 தடவை வந்து கழுவிட்டு வந்துக்கலாம். இப்போ பருப்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். அதனால தண்ணி வந்து எப்போவுமே சாம்பாருக்கு ஊற்றுறத விட கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்புங்கிறனால செரிமானத்துக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 5-6 பூண்டு எடுத்து முழுசாக போடாமல் இந்த மாதிரி வந்து நரங்க வந்து தட்டிக்கோங்க. இப்படி தட்டி போடுறனால நம்மளுக்கு ருசி வந்து இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உரப்புக்கு நம்ம வேறு எந்த பொடியுமே நம்ம போட போகிறது இல்லைங்க. பச்சை மிளகாய் மட்டும்தான் வந்து நம்ம உரப்புக்கு போட போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பெரிய மிளகாவும் ஒரு சின்ன மிளகாவும் எடுத்திருக்கேன். இது நார்மலாக உங்களுக்கு உரப்பு இருக்கும். இதே இந்த மாதிரி 2 துண்டுகளாவோ 3 துண்டுகளாவோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி 4லேருந்து 5 விசில் மட்டும் விட்டுக்கலாம். பருப்பு வந்து நமக்கு நல்லா மலர்ந்தாப்பில் வெந்து வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு பருப்பு வந்து சூப்பராக வந்து மலர்ந்தாப்பில் வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கரண்டியை வச்சு இப்படி நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சம் கடையிற மாதிரி வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. பருப்பு வந்து நல்லா வந்து தண்ணியோடு நமக்கு நல்லா கலந்துரும். கலக்காத மாதிரி இருந்தாலும் நமக்கு இப்படி கிண்டி விடும்போது நல்லா கலந்துரும். பாருங்கள், குழம்பு வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ எப்போவுமே சொல்கிறது தான், பருப்புக்கு வந்து எப்போவுமே மல்லிச்செடி வந்து அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இது இங்கிட்டு நம்ம தாளித்து ஊற்றுற வரை வந்து கொதிக்கட்டும். இப்போ ஒரு சின்ன வடைச்சட்டி எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரவும் நல்ல வாசத்துக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை விடுபடாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரை வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா நமக்கு நல்லா வதங்கி வரவும் இங்கிட்டு குழம்புல வந்து ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு கலந்து விட்டிங்க அப்படின்னா சூப்பரான பருப்பு குழம்பு வந்து ரெடி. தோசைக்கு, இட்லிக்கு கூட வந்து இப்படி சிம்பிளாக வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்ககிட்ட பாய்.